பிரைஸ் தி லார்ட். நான் உங்களுடைய அமுல்யா சுபாகர். உங்களை எல்லாருமே ஜீசஸ் டெம்பிள் மினிஸ்ட்ரிஸ் தமிழ் சேனல் அன்புடன் அழைக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எல்லாரும் யார் கூட போராடி நம்ம வெற்றி பெற வேண்டிய அவசியம் இருக்குங்க? ஒரு தடவை சொல்லுங்க பார்ப்போம். கண்டிப்பா யார் கூடனா நம்ம கூட தான் நம்ம போராடி வெற்றி பெற வேண்டிய அவசியம் இருக்கு. அதாவது நம்ம மனசு கூட. இல்லையா? நம்ம மனசோட எப்போ நம்ம வந்து போராடுறோமோ, நம்ம மனசோட எப்போ நம்ம வந்து போராடி நம்ம அத வெற்றி பெறுறோமோ, அப்போ மட்டும் தான் நம்ம ஒரு கிறிஸ்தவர்களா நிக்க முடியுங்க. அதுவரைக்கும் நம்ம கிறிஸ்தவர்களா நிக்க முடியாது. ஏன் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம போராடுறது வந்து இந்த உலகத்துல இருக்கும். இந்த சரீர சம்பந்தமான ஆவிக்குள்ள நம்ம இருக்கோம். இந்த சரீர சம்பந்தமான பிரச்சனைகள் நம்ம இப்போ ஒரு வியாதியோட இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வியாதியோட ரொம்ப உள்ள வந்து அவங்களுக்கு அந்த வியாதி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. ஒரு இடுப்பு வலி ஆகட்டும், இல்லன்னா ஒரு கேன்சர் ஆகட்டும், இல்லன்னா ஒரு ஏதோ ஒரு வியாதி. அவங்க மரண படுக்கையில இருக்கிற அந்த வியாதியாகட்டும், எந்த ஒரு வியாதியா இருந்தாலும் சரி, அந்த வியாதி வந்து அந்த சரீரத்த வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துறப்போ, நமக்கு என்ன தோணும்? நம்ம மனசு என்ன சொல்லும்? ஐயோ! நம்ம கர்த்தரை ஏத்துக்கிட்டோம் இல்லையா? கர்த்தரை நம்ம எத்தன நாளா ஜெபிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா வந்து நமக்கு ஏன் குணம் கிடைக்க மாட்டேன்து? அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு குணமே கிடைக்காது. எப்ப பார்த்தாலும் நம்ம இப்படியே தான் வாழணும். இப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம இருந்துடணும் அப்படின்னு சொல்லி நம்ம மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனா வேதம் என்ன சொல்லுதுங்க? உனக்கு கர்த்தருடைய நாமத்தில சுகம் இருக்குன்னு சொல்லுது. உனக்கு கர்த்தருடைய நாமத்தில விடுதலை இருக்குன்னு சொல்லுது. உனக்கு கர்த்தருடைய நாமத்தில ரட்சணை இருக்குன்னு சொல்லுது இல்லையா? ஆனா நம்ம மனசு மட்டும் என்ன சொல்லும்னா, இல்ல, இல்ல உன் சரீரம் என்ன சொல்லும்? இந்த வியாதிய காட்டும். இந்த வியாதி காட்டுறதுனால நம்ம மனசோட நம்ம போராடணும். நம்ம பைபிள் சொல்றது தான் உண்மை. இல்லையா? நமக்கு எல்லாமே பைபிள்ல இருக்கு. நமக்கு வெற்றி இருக்குன்னு சொல்லி பைபிள் சொல்லுது. ஆனா நம்ம மனசு என்ன சொல்லும்னா, இல்ல நீ இப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் நீ வாழ்ந்துட்டு போகணும். அட்ஜஸ்ட்மென்ட் உன் லைஃப்ல இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த நமக்கு அந்த மனசு சொல்லும். ஆனா எப்போ நம்ம வந்து அந்த மனச நம்ம ஜெயிக்கிறோமோ, அப்ப மட்டும் தான் நம்ம வந்து ஆத்ம சம்பந்தமான மக்களா நம்ம வாழ முடியுங்க. அதுவரைக்கும் வந்து நம்ம சரீர சம்பந்தமான மக்களா தான் நம்ம வாழ்ந்துட்டுருப்போம். கர்த்தருக்குள்ள நம்ம இருந்தாலும் சரி, கர்த்தரோட நம்ம பிரயாணம் பண்ணாலும் சரி, நம்ம பண்ற அந்த ட்ராவல் எல்லாமே கூட எப்படி இருக்கும்னா, இந்த உலகத்துல இருக்கிற ஒரு சாதாரண ஒரு கிறிஸ்தவர்களா மட்டும் தான் நம்ம வாழ்ந்துட்டுருப்போம். ஆனா உண்மையாவே நம்ம ஒரு பரிபூர்ணமான கிறிஸ்தவர்களா நம்ம வாழணும்னா, நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? நம்ப ஆத்ம சம்பந்தமான, அதாவது ஆவிக்குரிய பிள்ளைகளா நம்ம எப்போ நம்ம நிக்கிறோமோ, அப்போ மட்டும் தான் வந்து நம்பளால வந்து எல்லா ஒரு வெற்றி பெற்று நம்ம எல்லா ஒரு ஆசீர்வாதத்தையும் வாங்கிக்க முடியும். நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகளா நம்ம இல்லாம, சரீர சம்பந்தமான பிள்ளைகளாவே நம்ம இருந்தோம்னா, நமக்கு அந்த வெற்றின்றது நமக்கு கிடைக்காது. பாருங்க, அப்போஸ்தலனான பவுல் என்ன சொல்லுவார் தெரியுமா? ரோமால 7வது அதிகாரம் 14 வசனத்திலிருந்து 17 வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா, அங்க என்ன எழுதியிருக்கும் தெரியுமாங்க? பைபிள்ல இருக்கிற எல்லாமே வந்து அ ஆவிக்குரியதா இருக்கு. ஆனா வந்து நான் வந்து பாவம் பண்ணியிருக்கேன். பாவத்துக்கு விக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. இந்த பாவம் பட்டு விக்கப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாம நான் வந்து என்ன நினைக்கிறேனோ, அது என்னால செய்ய முடியாம இருக்கு. நான் நினைக்காதது நான் செய்றேன்னு சொல்லியிருக்கான். ஆமா. இந்த சரீர சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே என்ன செய்வோம் தெரியுமாங்க? நம்ம என்ன நினைப்போம்? ஐயோ! நம்ம உலக வாழ்க்கையில இருக்கக்கூடாது. நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க. நம்ம கர்த்தரோடவே சேர்ந்து போகணும். நம்ம இந்த தப்புகள் பண்ணக்கூடாது. நம்ம இந்த மாரிலாம் வாழக்கூடாதுன்னு சொல்லி நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனா, நம்ம சரீர சம்பந்தமானவங்களா இருக்கிறதுனால என்ன செய்வோம்னா, ஆவிக்குரியவங்களா நம்ம சரியா இல்லாத பரிபூர்ணமா நம்ம இல்லாததுனால, நம்ம என்ன செய்யணும், நம்ம ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம், ஒரு வேதனை இதெல்லாம் நம்ம கிட்ட வந்தப்போ, நம்ம சரீரம் வந்து அந்த ஆவிக்குரிய அந்த வாழ்க்கைய அணைச்சிட்டு, அதாவது அத கீழ அமுக்கிட்டு, இந்த சரீர சம்பந்தமான இந்த ஆத்மா என்ன பண்ணும்னா, நம்மள வந்து வேற விதமான வழியில நடத்தும். ஆனா, நம்ம எப்போ பாருங்க, நம்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வாழ்றோமோ, எப்போ நம்ம வந்து நம்ம மனச நம்ம ஜெயிக்கிறோமோ, கண்டிப்பா நமக்கு வெற்றி கிடைக்கும். இப்ப இந்த வார்த்தைகள் சொன்னவர்லாம் யார் தெரியுமாங்க? அப்போஸ்தலனான பவுல் சொல்லியிருக்காரு இந்த வார்த்தைகள் எல்லாமே. அவர் வந்து எத்தனையோ கஷ்டங்கள் பட்டிருக்காரு. எத்தனையோ அவருடைய அந்த ட்ராவல்ல வந்து பார்த்தோம்னா, எத்தனையோ விதமான பிரச்சனைகள் அவர் அனுபவிச்சிருக்காரு. எல்லா விதமான பிரச்சனைகளையுமே அவரு எதிர்கொண்டு அவர் இந்த வார்த்தைகள் சொல்றாரு. "நான் கூட பாவத்தில தான் இருக்கேன். நான் என்ன நினைச்சேனோ, அது என்னால செய்ய முடியல. நான் நினைக்காதத நான் செய்றேன்னு" சொல்லிருக்காரு. இன்னைக்கு நம்ம கூட நெறைய விஷயங்கள்ல யாரையுமே நம்ம திட்டக்கூடாதுன்னு நினைப்போம். ஆனா வந்து சில சமயங்கள் நம்ம திட்டிடுவோம். யார் கூடயுமே நம்ம சண்டை போடக்கூடாதுன்னு நினைப்போம். ஆனா சண்டை போட்டுருவோம். எந்த ஒரு பாவம் பண்ணக்கூடாதுன்னு நினைப்போம். ஆனா பாவம் பண்ணிடுவோம். இதெல்லாமே எந்த விஷயத்துல நம்ம நடக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, இது எல்லாமே சரீர சம்பந்தமான ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆனா, உண்மையாவே பரிசுத்த ஆவிக்குரிய நம்ம வாழ்க்கை, அந்த ஆத்மாக்கு இருக்கிற அந்த வாழ்க்கையோட நம்ம சேர்ந்து வாழ்றப்போ, நம்ம இது எல்லாத்தையுமே ஜெயிக்க முடியுங்க. அப்ப நமக்கு கண்டிப்பா கர்த்தரோட சேர்ந்து நம்ம வாழ்றதுக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அவருடைய முக தரிசனம் நமக்கு கிடைக்கும். அவரோட சேர்ந்து வாழ்றப்போ, அந்த ஆவிக்குரிய பரிபூர்ணமான ஆவி.
அதாவது அ ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு பேருக்கு மட்டும் நான் ஒரு கிறிஸ்தவர் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ற வாழ்க்கை இல்ல. பரிபூர்ணமானது. அதாவது உலக சம்மந்தப்பட்டது எல்லாத்தையுமே நம்ம ஜெயிக்கணும். நம்ம மனச நம்ம ஜெயிக்கணும். நம்ம மனச நம்ம எப்போ ஜெயிக்கிறோமோ, அப்போ நம்ம முழுமையா ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள நம்ம வருவோம். முழுமையா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள வரணும்னா, கண்டிப்பா நம்ம மனசோட நம்ம போராடணும். எல்லா விஷயத்திலயுமே போராடணும். ஒரு சொல்லுவாங்க இப்போ நம்ம சொல்லுவோம், கர்த்தருக்குள்ள வந்தப்போ அவங்க ஒரு நியூ கிரியேஷன் சொல்லுவோம். இல்லையா? அந்த புதிய உலகம். நியூ கிரியேஷன் சொல்லுவோம் இல்லையா? நூதன சிருஷ்டி. அந்த புதிய உலகத்துமா இருக்கணும். அப்போ உண்மையா சொல்லணும்னா, நம்ம கர்த்தரை ஏத்துக்கிட்டாலே நம்ம புதிய சிருஷ்டின்னு சொல்றோம் இல்லையா? அது உண்மையாவா? இல்ல. கர்த்தரை நம்ம ஏத்துக்கிட்ட உடனே, நமக்குள்ள இருக்கிற அந்த பழசெல்லாமே வந்து ஒவ்வொன்னா, ஒவ்வொன்னா நம்ம சாகடிச்சிடணும். சாகடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம புதிய கிரியேஷனா நம்ம மாறுவோம். அதுவரைக்கும் நம்ம மாற மாட்டோம். அதான் கர்த்தர் சொல்றாரு, "நீ வந்து எப்போ என்குள்ள வரியோ, என்ன நீ ஏத்துக்கிறியோ, அப்ப நீ உன்னுடைய சரீர சம்பந்தமானது எல்லாத்தையுமே நீ வந்து சாகடிச்சுட்டு பரிபூர்ணமான ஆவிக்குரிய வாழ்க்கைய நீ வாழ்றப்ப மட்டும் தான் உனக்கு எந்த பிரச்சனையுமே வராது." இன்னைக்கு நீங்க எத பார்த்து பயந்தாலும் சரி, ஒரு சரீர விஷயத்துல அதாவது ஒரு வியாதியால நீங்க பயந்துட்டு இருக்கீங்களா? இல்லன்னா கடன் பிரச்சனையால பயந்துட்டு இருக்கீங்களா? இல்லன்னா ஏதோ ஒரு எத்தன விதமான பிரச்சனைகள் இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். அந்த மாரி எந்த விதமான ஒரு இருட்டுக்குரிய பிரச்சனை, சாத்தானுக்குரிய பிரச்சனை இதெல்லாம் சேர்ந்து நம்ம தொந்தரப்படுத்திட்டு இருக்கா? அப்ப நீங்க இன்னமும் என்ன சம்மந்தப்பட்டவங்களா இருக்கீங்க? சரீர சம்மந்தப்பட்டவங்களா இருக்கீங்க. ஆமா, இன்னைக்கு சாத்தான் உங்க மேல அதிகாரம் பண்ணுதுன்னா, அதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க ஒரு சரீர சம்மந்தமான ஆவியில தான் நீங்க இருக்கீங்க. பரிபூர்ணமா கர்த்தருடைய ஆவிக்குள்ள நீங்க இன்னும் வரலன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நீங்க கண்டிப்பா அத நீங்க எப்போ உங்க மனச நீங்க ஜெயிக்கிறீங்களோ, கண்டிப்பா நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள வந்துருவீங்கங்க. அப்ப கர்த்தர் கண்டிப்பா உங்கள ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா! ஜெபிச்சுக்கலாமா? ஸ்தோத்திரம் தேவனே இயேசப்பா, ஸ்தோத்திரம் ஐயா. பரிசுத்த ஆவியானவரே, ஆமா ஐயா, தேவனே இயேசப்பா, ஐயா நாங்க சரீர சம்பந்தமானவங்களா இருக்கோம் இன்னமும். எங்கள இன்னும் ஆவிக்குரிய பரிபூர்ணமான ஆவிக்குள்ள வாழ்க்கைக்குள்ள எங்கள நடத்துங்க தேவனே. நீங்க தான் எங்கள வழி நடத்த முடியும். வேற யாராலயும் எங்கள வழி நடத்த முடியாது. தேவனே எங்கள ஆசீர்வதிங்க. ஐயா உங்க கிருபைய காட்டுங்க. நிம்மதிய கொடுங்க. சமாதானத்த கொடுங்க. உங்க மகிமையால எங்க சுத்தி இருக்கிற எல்லா ஒரு பிரச்சனைகளுமே எடுத்து போட்டு, உங்க நிம்மதிய கொடுங்க தேவனே. இயேசுவின் நாமத்தில நீங்க நிச்சயமாக கொடுப்பதற்காக நன்றி தேவனே. ஆமென், ஆமென், ஆமென்.